வணக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். மேற்கு தொடர்ச்சி மலையோட உண்மையான பாதுகாவலர்களை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த அடர்ந்த காடுகளை உண்மையில யார் பாதுகாக்கறாங்கன்னு தெரியுமா? அவங்கதான் இயற்கையோட ஒன்றி வாழ்ற காணி பழங்குடியின மக்கள். நாகர்கோயிலிருந்து ஒரு பயணம், அப்புறம் பேச்சிப்பாறை அணையில ஒரு அரை மணி நேர படகு பயணம். அப்படிதான் இவங்களோட கிராமங்களை அடைய முடியும். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. நாடோடிகளா இருந்த இவங்களுக்கு 18ஆம் நூற்றாண்டுல மன்னர் மார்த்தாண்டவர்மா தான் இந்த நிலங்களை கொடுத்திருக்காரு. காணிங்கிற வார்த்தைக்கு நிலம்னு தான் அர்த்தம். அதாவது இந்த மலைகள் மேல அவங்களுக்கு இருக்கிற பூர்வீக உரிமையை தான் இந்த பேர் குறிக்குது. இவங்களோட சமூக அமைப்பு ரொம்பவே நேர்த்தியானது. ஒவ்வொரு கிராமத்துக்கும் மூட்டுக்காணின்னு ஒரு தலைவர் இருப்பாரு. அவர்தான் அந்த மக்களோட வழிகாட்டி. இந்த மூட்டுக்காணிக்கு வலது கையாவே இருந்து செய்திகளை பரிமாறி மக்களை ஒற்றுமையா வச்சுக்கிற வேலைய விழிக்காணிங்கிற உதவியாளர் செய்வாரு. அடுத்து பிலாத்திக்காணி. இவர்தான் இந்த கிராமத்தோட பாரம்பரிய பூசாரி, ஆன்மீக வழிகாட்டி. அது மட்டுமில்லாம வியக்கத்தக்க ஒரு மருத்துவ நிபுணரும் கூட. இது எதை அருமையா காட்டுதுன்னா, அவங்க உடல் நோய்க்கு மூலிகை வைத்தியத்தையும் மன அமைதிக்கு சத்துப்பாட்டுங்கிற ஆன்மீக மந்திரங்களையும் எப்படி இணைக்கிறாங்கங்கிறதான். காட்டு யானை சிறுத்தைகள் கிட்ட இருந்து தப்பிக்க மரங்களுக்கு மேலேயே பாதுகாப்பா மூங்கிலாலும் வீடுகளை கட்டியிருக்காங்க. இத ஈர்மாடம்னு சொல்வாங்க. அவங்களோட அபாரமான ஆரோக்கியத்துக்கு காரணமே அவங்களோட உணவு தான். கிழங்கு, பயறு போட்ட கொத்துக்கஞ்சி, அப்புறம் செம்ம காரமான காந்தாரி மிளகு. நீங்களும் இந்த இடங்களுக்கு போக முடியும். பேச்சுப்பாறை அணையும் 0 தான் உங்களோட இந்த சூழல் சுற்றுலாவுக்கான என்ட்ரி பாயிண்ட்ஸ். தச்சமலை மாதிரி கிராமங்கள்ல நீங்க படகு பயணம், மூங்கில் சவாரி போலாம். இரட்டை அருவி பக்கத்துல ஒரு அட்டகாசமான காட்டு நடைப்பயணமும் போலாம். அடுத்ததா இது எப்படி ஒரு பாதுகாப்பான பயணத்துக்கு உதவுதுன்னு பார்க்கலாம். உள்ளூர் வழிகாட்டி இல்லாம போகக்கூடாது, வனத்துறை எச்சரிக்கைகளை மீறவே கூடாது. ஆக இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, காணி மக்களோட அனுமதியோட அவங்களோட அமைதியான மலை இருப்பிடத்துக்கு முழு மரியாதை கொடுத்து நாம பயணிக்கணும். இப்போ சொல்லுங்க, மேற்கு தொடர்ச்சி மலையோட இந்த பாதுகாவலர்களை சந்திக்கும் போது நீங்க எப்படி ஒரு பொறுப்பான பயணியா இருக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.